பிரைஸ் லார்ட். திரும்பவும் நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாங்கள் தொடர்ந்தும் இயேசு கிறிஸ்து போற்றி பேசின மனிதர்களை குறித்து பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நூற்றுவர் தளபதி விசுவாசம். அந்த செஞ்சுரியன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவனுடைய விசுவாசத்தை குறித்து இந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து, நான் இந்த பைபிள் ஸ்டடியை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நான் உன்னை கவனித்தேன். இயேசு கிறிஸ்து என்ற நான் டீப்பாக வாசிக்க வேண்டியது. இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பு சரியான வித்தியாசம். இப்போ எங்களோட வாழ்க்கை எங்களோட இல்லை, கனவேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மேலோட்டமான வாழ்க்கையாக தான் போகுது. இப்போ ட்ரெடிஷன் மாதிரி போயிடுச்சு. சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் வாசிக்கிறது, அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி வந்துட்டு. பட் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து அதை வர வைக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் ஏதோ ஒன்று டீப்பாக ரிலேஷன்ஷிப், டீப்பாக கனெக்ஷன், டீப்பான ஒரு எதிர்பார்ப்பு அவருடைய மனதில் இருக்குது, ஆழமான எதிர்பார்ப்பு. அப்போ அந்த எதிர்பார்ப்பு சந்திக்கப்படையில அவர் சந்தோஷத்தில் சில பேரை வந்து பேசுகிறத நாங்கள் பைபிளில் பார்க்குறோம். அப்படியானாக்களை தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஆவி போனதும் நாங்கள் அதுக்குள்ளே அந்த கேட்டகரிக்குள்ளே வாரமா இயேசு எங்களில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணமோ ஒரு செயலோ எனிதிங் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், மேபி அவர் இந்த உலகத்தில் அவர் மனுஷனாக இல்லாட்டிலும் அவர் எங்களை பார்த்து என்னுடைய மகளுக்கு இப்படியான குவாலிட்டி இருக்குது என்று சொல்லக்கூடிய தன்மை எங்களுக்குள்ள இருக்குதா? ஸோ எல்லா பைபிள் ஸ்டடியுமே எங்களுக்கு லெசனை தான் கொடுக்கலையே. இது ஹெட் நாலேஜ், எங்களுடைய மூளைத்திறனை பாவிக்கிறதுக்கு வச்சு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த உபதேசங்களை நாங்கள் செய்கிறோம். ஓகே, மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு சாப்டர் 8, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கணும். மத்தேயு சாப்டர் 8 verses from 5. இயேசு கப்பர்நாமுக்கு போன போது ஒரு 100 தளபதி உதவி கேட்டு அவரிடம் வந்தான். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பல அற்புதங்கள் செய்தார், பல பேரை சுகமாக்கினார். இந்த கதை காட்டு தீ மாதிரி விரைவாக பரவித்தது. அப்போ இந்த கதை அதுலேருந்து இந்த நியூஸ் ரோமன் பேலஸுக்கு கூட போயிடுச்சு. அப்போ ரோமர் அந்த காலத்தில் யூதர்களை ஆண்டது ரோமன். அவங்களோட சீசரில் இருந்து போர் வீரர்லேருந்து எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும். ஆனால் அடிமனதில் அவர் இப்படியான அற்புதங்கள் செய்கிறான்னு தெரிஞ்சும் கணக்கு பேர் அவரில் விசுவாசம் வைக்கிறார். பட் இந்த செஞ்சுரியன் வித்தியாசமான ஒரு மனுஷன். இவன் ரோம அரசை சேர்ந்தவன். இவர் ஒரு நல்ல பதவியில் இருக்கிற ஒரு ஆள். சும்மா சாதாரண ஒரு போர் வீரர்னா 100 தளபதின்னு சொன்னால் ஒரு குரூப்புக்கு கொமாண்டர், 100 பீப்புளுக்கு கொமாண்டர். முதலாவது நான் பார்க்குறோம், இந்த மனுஷனில் இயேசு கிறிஸ்து கவனிச்ச உண்டு, அல்லது நாங்கள் இந்த வேதத்தில் வாசிக்கிற இவரை பற்றி வாசிக்கல கண்டது உண்டு. தனக்காண்டி இவர் கேட்கல இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த குணம் எங்கள்கிட்ட இருக்குதா? இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் கத்தி அல்லது மேபி 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து நாங்கள் ஜெபிப்போம். பட் மற்றவனுக்கு பிரச்சனை எங்களுக்கு அது ஹேர்ட் பண்ணதில்லை. இவரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் சொல்லுது, சிறையில் இருப்பவர்களோடு நீங்களும் இருப்பவர்களா நினைங்கள். ஆக்சுவலி அந்த வசனத்தை நான் வாசிப்பேன். இட்ஸ் ஓகே, இது பைபிள் ஸ்டடி தானே. ஹீப்ரூஸ் சாப்டர் 13, எபிரேயர் 13ஆம் அதிகாரம். Chapter 13,
அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. வேர்ஸ் 2லேருந்து நாம் வாசிக்கணும், 2ஆம் வசனத்திலேருந்து. அந்நியரை உபசரிக்க மறந்து விடாதீர்கள், ஏனெனில் அவ்விதம் செய்ததினால் சிலர் அறியாமல் தூதர்களையும் உபசரித்திருக்கிறார்கள். சாரா அபிரகாமை சந்திக்க வந்த அந்த தூதர்களுக்கு அவங்க உபசரிப்பு காட்டினாங்க. அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. நோட்டீஸ் திஸ், verse 3. சிறையில் இருப்பவர்களையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த அர்த்தம் சிறையில் இருக்கிறார்கள், சபை பண்ணுறாக்கள், வேதனைப்படுறாக்களை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கணுமா? நீங்களும் அவர்களோடு சிறையில் இருப்பது போலவே எண்ணிக்கொள்ளுங்கள். துன்புறுத்துவர்களையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் கூட துன்பப்படுவதாக எண்ணி அப்படி செய்யுங்கள். இப்போ கஷ்டப்படுறாக்களை நாங்கள் யோசித்து அவங்களோட நாங்கள் இருக்கிறோம் பிரச்சனை, அவங்களோட துன்பப்படுறோம்ன்ற அந்த மைண்ட் எங்களுக்கு வரணுமா? அப்போ இந்த செஞ்சுரியனுக்கு பேக் டு சாப்டர் 8, மேத்யூ சாப்டர் 8க்கு நாங்கள் திரும்பி போவோம். இந்த 100 தளபதிக்கு தன்னை குறித்துதான ஒரு ஒரு சுயநலமான யோசனை இல்லாமல் வேலைக்காரன், சர்வன்ட், வேலைக்காரனுக்கு வருத்தம் பண்ணி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துறான். ஸோ முதலாவது நாங்கள் பார்க்குற கரெக்டு, செஞ்சுரியனில் அவன் தனக்காண்டி ஜபிக்கையில் அவன் தன்னுடைய வேலைக்காரன் வருத்தம், அந்த பெயினை அவன் ஃபீல் பண்ணான். மேபி he was watching him every day, ஒவ்வொரு நாளும் பார்த்து அவன் வேதனையை பார்த்து கடைசியாக யோசித்தான், லுக், இயேசு என்று ஒருவர் சுகம் அளிப்பாரான்னு நான் போவேன் சொல்லி அவன் இயேசுட்ட வந்தான். ஸோ முதலாவது மற்றவனுக்காக பரிந்து பேசின அந்த குணம் இருந்தது. 6ஆம் வசனம் சொல்லு, ஐயா, வீட்டில் எனது வேலைக்காரன் பாரிசவாதமுடையவனாய் கடும் வேதனையுடன் படுத்திருக்கிறான் என்றார். இஸ் டிஸ்கிரைபிங் மற்றவங்களோட பெயினை குறித்து நாங்கள் இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருத்தம் இருக்குது பிரதர், எனக்காண்டி ஜபிங்கன்னு சொல்லல. யூ ஹாவ் டு டிஸ்கிரைப் த பெயின். ஆண்டவரே, அவன் இப்படி வேதனைப்படுறான், இப்படி கஷ்டப்படுறான், அது சொல்லல அந்த மீனிங் நீங்கள் அந்த ஆளை அன்பு செலுத்தி உண்மையாகவே அந்த ஆளுக்காண்டி பிறந்து பேசுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கோ உங்களோட ஒய்ஃபுக்கோ வருத்தம் வந்தால் நீங்கள் சொல்லி ஜெபிப்பீங்க, ஆண்டவரே என் ஒய்ஃப் இப்படி வேதனைப்படுறேன், என் பிள்ளை இப்படி வேதனைப்படுறேன்னு சொல்லுவீங்க. அது சொல்கிறேன் அர்த்தம் என்னென்னு சொன்னால், நீங்கள் உண்மையாகவே ஜெனுவினாகவே சீரியஸாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க என்ற அர்த்தம். ஸோ ஹி வாஸ் டிஸ்கிரைபிங் த பெயின். அப்போ இயேசுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியும், அவருக்கு முடிவு தொடக்கத்திலேயே தெரியும். அவரான ஆதியும் வந்தவன். இப்போ அவருக்கு தெரியும் என்ன செய்ய போகிறான்னு. பட் ஹி வாஸ் டெஸ்டிங். இஸ் ஓகே, இயேசுக்கு சவண்டம் நான் லெட்ஸ் கோ, நான் அவனை குணமாக்குவேன். ஓகே, லெட்ஸ் கோ, ஐ கம் டு யுவர் ஹவுஸ், ஐ ஹீல் ஹிம் அப்படி சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறான்னு பார்க்குறாரு. உடனே அந்த 100 தளபதி அவருக்கு பதிலளித்து, ஐயா, நீர் எனது கூரையின் கீழ் வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது வேலைக்காரன் குணமடைவான். இப்போ பாருங்க, முதலாவது அவனில் நாங்கள் இயேசு கிறிஸ்து கண்ட குணம் மற்றவனுக்காக, மேபி வாஸ் இன் ரிலேட்டிவ்ஸ், சில வேளையில் அது யாராவது கொண்டு வந்து கொடுத்த வேலைக்காரனாக இருக்கலாம். இந்த வேலைக்காரன் பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியாது, அவனோட சொந்த குடும்பம் இல்லை. அப்படி இருந்தும் அவன் மற்றவனுக்காண்டு பிறந்து பேசினான். அடுத்த 2வது இயேசு கிறிஸ்து அவனை கவனித்தது தாழ்மை. நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றமுடையவன், தேவன் பரிசுத்தர். தேவன் என்ற இந்த இடத்துல நான் பார்க்குறேன் இயேசு கிறிஸ்து, அவர் பரிசுத்தர். அப்போ எனக்கும் தேவனுக்கும் இடையில வித்தியாசம், இதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இந்த செஞ்சுரியன் மாதிரி, 100க்கு அதிபதி மாதிரி, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வாஞ்சிக்கிறவராக இருக்கிறோம். சத்தியம் நமக்கு இராது, உண்மை நமக்கு இராது. அப்போ முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், நாங்கள் பாவியல். அப்போ அந்த சத்தியம் இப்போ நாங்கள் படிக்கிற சத்தியம், இந்த காலத்தில் படிக்கிற சத்தியம் அந்த 100க்கு அதிபதிக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு. அப்போ அவன் சொல்கிறான், லுக், நான் தகுதி அற்றவன், நீங்கள் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி அற்றவன், பட் ஐ பிலீவ் யூ வேர்ட். அடுத்தது அவனில் இயேசு கிறிஸ்து கண்ட நல்ல குணம், கரெக்டாக, he believed in Jesus word. அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கட்டாயம்
அவர் வர தேவையில்லை, அவர் நிற்கிற இடத்துலேருந்து அவர் சொல்லி சொன்னால் சுகமாகும். ஸோ நோட்டிஸ் திஸ் ஆட்டிடியூட். அவன் அந்த குணங்களை கவனிங்க. முதலாவது மற்றவனுக்கான பிறந்து பேசினா, அடுத்தது தான் ஒரு பாவி என்றதை ஒத்துக்கொள்கிறான். அந்த தாழ்மை அவனுக்குள்ளே இருந்து, தாழ்வு மனப்பான்மை இல்லை, தாழ்மை அவனுக்குள்ளே இருந்து. மூன்றாவது நான் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஆக்ஷன். அவர் தொட்டு கை வச்சா சுகமாக்குவார்னு நம்பியிருந்தான். பட் அதை விட அவன் நம்பி இருந்தான் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில் வெள்ளம் இருக்குன்னு. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை நம்புகிறாங்க? இப்போ பாருங்க, இன்றைக்கு எவ்வளவு மாறிட்டுதுன்னு பாருங்க. இப்போ ஒரு தூர தேசத்தில் இருக்கிற ஒரு போதகர் சொல்லுவார், சிறுவலை, நான் உங்களுக்காண்டி நான் ஜெபிக்கிறேன், உங்களோட தலையில் கை வச்சு ஜெபிக்கிறேன்னு சொல்லுவார். அதில் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் சொல்லுவார், நான் ஜெபிக்கிறேன். that was in the case. இந்த இடத்துல உண்மையிலேயே வல்லமை, தேவ வல்லமை இருக்குமானால் இப்போ ஒரு இடத்துக்கு போய் நான் போயிட்டு, ஓகே பேபி இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். இங்கேருந்தே சொல்லி சுகமான ஒரு அற்புதத்தை எனக்கு சொல்லுங்க இந்த காலத்தில் நடக்கிற. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நிற்கிற இடத்துலேருந்து சுகமாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குன்றத அவன் முற்று முழுதாக நம்பினான். இதுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நோட் பண்ணுறார். அவன் அதை விளங்கப்படுத்துகிறான். ஏனெனில் நானும் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட ஒரு மனுஷன். இப்போ தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படியோனும், இயேசு பிதாக்கு கீழ்ப்படுகிறார் என்ற இந்த ஆழமான சத்தியத்தை அவன் அறிஞ்சிருந்தான். அவன் சொல்கிறான், இன்டெரக்ட்லி என்ன சொல்ல வரான்னு சொன்னால், எனக்கு தெரியும் இயேசுவே, நீர் பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர், உங்களுக்கு நாங்கள் கீழ்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் கூட எனக்கு கீழே கணக்கு பேர் வேலை செய்கிறாங்க. சப்மிஷன், கீழ்ப்படிவுன்ற தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங். நான் நினைக்கிறேன் இதை போல் ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவை தவிர ரெண்டாவதாக நான் சொல்கிறேன், இதை போல் ஒரு மனுஷன், இந்த மனுஷனை போல் ஒருவரும் கீழ்ப்படிவை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணது நான் சுவிசேஷத்தில் விடவும் பார்க்கல. பட் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். தனக்கு கீழாக்க அவன் சொல்கிறான், தனக்கு மேலே ஒரு அதிகாரம், நானும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். அவன் என்ன சொல்லுவான்னு சொன்னால், நான் 100க்கு எனக்கு பவர் இருக்குது, பட் நான் ஒரு ஆளுக்கு கீழே இருக்கிறேன். அப்போ நீர் உமக்கு பவர் இருக்குது, பட் நீர் பிதாவுக்கு கீழே இருக்குது. அப்போ என்னத்தை சொல்ல வரான்னு சொன்னால், நான் ஒரு சொல்ல எனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரன் சொல்ல அவன் கேட்குறான். இஸ் லிஸ்னிங். அப்போ நீர் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறபடினால நீ சொல்கிற விஷயங்களை கட்டாயம் அவங்க செய்வார். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ் இட்ஸ் நாட் லைக் பிக், நான் பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறேன், நான் ஒரு பெரிய போதகர், நான் சொல்கிறேன். யூ ஹாவ் டு பி அண்டர் சம்படி, தட் பர்சன் அண்டர் கோட். ஸோ எல்லாருமே கடைசியில் பார்த்தா யாரா ஒரு ஆளுக்கு, அப்படி இல்லாட்டி கடைசியில் தேவனுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஓர்டர். இப்போ எங்கட சொல்ல ஒரு ஆள் கேட்கணும்னு சொன்னால் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோம். இந்த சத்தியத்தை, இந்த தெளிவான சத்தியத்தை 160 அறிஞ்சிருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. ஏனெனில் நானும் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட ஒரு மனிதன், எனக்கு கீழும் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். நான் ஒருவனிடம் போ என்றால் அவன் போகிறான், ஒருவனிடம் வா என்றால் அவன் வருகிறான். நான் எனது வேலை கடமையை செய் என்றால் அவன் செய்கிறான். அவன் என்ன சொல்றான்டா 160, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், இந்த உலகத்தில் தான் நான் ஒரு பெரிய ஒரு ஆள். ஓகே, உலகத்தில் இந்த இஸ்ரேல் தேசத்தை இப்போ கைப்பற்றினால எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருங்க, அதனால் நான் ஒரு சம்படி. அப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் சின்ன ஒரு குரூப்புக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன்னா எனக்கே செவி கொடுக்குறான்டா. இயேசுவே, நீ ரெண்ட சராசரம் படைத்தவர். இப்போ என்ன அடுத்தது அவனில் உள்ள குடம்னு சொன்னால், ஹீ ரெக்கக்னைஸ் இஸ் அத்தாரிட்டி. இயேசுண்ட பொசிஷன் அவன் அறிஞ்சான், இயேசு தெய்வம்ன்றதை அவன் அறிஞ்சிருந்தான். அப்போ நீ சொன்ன கட்டாயம் நடக்குமா தான் அவன் இந்த டேரக்டாக சொல்ல வரான். இயேசு இதை கேட்டபோது 10ஆம் வசனம் வியப்படைந்தார். இயேசு கிறிஸ்து இதை கேட்ட உடனே அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக போயிட்டு, ஏண்டா இயேசு கிறிஸ்து இப்படியான ஒரு விசுவாசத்தை இஸ்ரேலில் அவர் காணல. இன்றைக்கும் இயேசுவை ஜெனுவினாக விசுவாசிக்கிறார்கள் சரியான குறைவு. டீப் டவுனாக நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால்
எஸ் தே பிலீவ் தங்களோட தேவையில் சந்திக்கப்படணும்னு நம்புகிறாங்க. தங்களோட தேவையில் சந்திக்கப்பட்டோன்னு இயேசு கிறிஸ்துக்கு குட் பாய் சொல்கிறாங்க. பட் இட் வாஸ் இந்த கேஸ் ஹியர். வடிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தான் இயேசு கிறிஸ்து யாருன்றது. அப்போ இயேசு இதை கேட்ட பொழுது வியப்படைந்தார். அவர் தனக்கு பின்பற்றியவரிடம், நான் உங்களுக்கு இங்கே தானே அவர் ப்ரைஸ் பண்ணுறார் இந்த மனுஷனை, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இவ்வளவு பெரிய விசுவாசமுள்ள எவனையும் நான் இஸ்ரேலில் கண்டதில்லை. ஈவன் அமங் த ஜூயிஷ், யூத இனத்துக்குள்ள கூட இப்படி ஒரு பெரிய விசுவாசத்தை நான் காணலைன்னு இயேசுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். வாட் அ பிரில்லியன்ட் டெஸ்ட் மணி. இந்த இடத்துல தான் தெய்வம் மனுஷனை பார்த்து இந்த பூவுலகில் அடுத்த மனுஷர்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. திஸ் இஸ் தி ஓன்லி இன்சிடென்ட். ஐ மீன் அதை மற்ற இடங்க ஒல்லின்னு சொன்னால் இந்த சுவிசேஷத்தில். இப்போ நாங்கள் சிலோட சபையில் எழுப்பி சாட்சி சொல்லுவோம், கத்தர் எனக்கு இதை செய்திருக்கிறார், கத்தர் எனக்கு, எஸ் தட்ஸ் குட். நாங்கள் எல்லாம் ஓகே சோத்திரம் பிரைஸ்லோட ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். பட் லுக் அட் திஸ், தெய்வம் தேவகுமாரன் மனுஷனுக்கு முன்பாக மனுஷனை பார்த்து சாட்சி கொடுக்கிறார். லுக், ஹி இஸ் கிரேட், ஹிஸ் ஃபெய்த் இஸ் கிரேட். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இவ்வளவு பெரிய விசுவாசம் இல்லை, இவ்வளவு பெரிய விசுவாசம் இல்லை எவனையும் நான் இஸ்ரேலை கண்டதில்லை. அப்போ அடுத்தது அவனில் இந்த அவனில் இந்த ஆட்டிடியூட், ஹி பிலீவ்ட். இட்ஸ் நாட் லைக் ரிச்சுவல். இட்ஸ் லைக் அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றி கிணப்பேர் இருந்தான், அது வந்து இந்த குளத்தை கலக்குவான், அதில் முதல்ல ஆடுறான் அவன் சுகமடைவான். இப்படியான நம்பிக்கை யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படியான நம்பிக்கையோட ஒரு ரிச்சுவல், அதாவது ஒரு சடங்காச்சாரத்தில் நம்பிக்கை வச்ச ஜனங்கள் அந்த காலத்தில் நிறைய இருந்தது. அது யூதர்கள். ஈவன் செஞ்சுரியன் ரோமன், எவ்வளோ பெரிய விசுவாசம் அவன், பவர்ஃபுல்லான விசுவாசம் அவனுக்குள்ள. ஸோ he didn't believe in ritual cleansing or ritual healing. இந்த மற்ற சாத்திர சம்பிரதாயங்களை நம்பிக்காம இயேசுவை நம்பினான், அவற்றை வார்த்தையை நம்பினான். what a great faith he had. இதில் பியூட்டின்னு சொன்னால் இவசன ஜூ, அவன் வந்து யூத இனத்தை சேர்ந்தவன் இல்லை. ஆனால் இயேசுக்கு பின்னால் நிறைய யூதர்கள் போனாங்க. இயேசுக்கு திரும்பி பார்த்து சொல்கிறார், look, you fellow was following me, this man, this is the first time he meet me, and look at his faith. So it's not like you have to see and believe. இந்த மிராக்கில் கண்ட கனவேர் இயேசுக்கு பின்னால் நாங்கள் சில பேர் சொல்லுவோம், எனக்கு காட்டுங்க, கடவுள் இருந்தால் காட்டுங்க பார்ப்போம், கடவுள் தான் என்ன சுகமாகட்டும் பார்ப்போம், கடைசி வரைக்கும் செய்ய மாட்டேன். தென் இட் பிகம் சீப். இப்போ ஒரு விஷயத்தை இப்போ சில பேர் சொல்ல, கடவுள் இருந்தால் காட்டு, இப்போ கடவுள் உண்மையிலே காட்டுறான்னு வைங்களேன் முகத்தை, தென் யூ டேக் அட்வான்டேஜ். ஒவ்வொரு நாளும் கடவுள் முகத்தை பார்த்து யூ கோன் கெட் போல்ட். இட்ஸ் நாட் தட். யூ லிவ் பை ஃபெய்த், நாட் பை சைட். பார்த்தல்ல, நம்பி நாங்கள் வாழுகிறோம். தேர்ஸ் அ ரீசன் why God hid his face. அவர் தன் முகத்தை மறைச்சி வச்சிருக்க காரணம் இருக்கு. அவர் எங்களுக்கு மிராக்கிள் செய்யாமல் இருக்கிற காரணம் இருக்கு. அவர் எங்களை சுகமாக்காமல் இருக்கிற காரணம் இருக்கு. மறந்து போகணும். அவரை செய்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குற எக்ஸ்கியூஸ் மாதிரி இல்லை, சரியான ப்ராப்பர் ரீசன் கடைசியில் நாங்கள் பரவத்தில் போய்க்கல அவர் கொடுப்பார். அப்போ தான் எங்களுக்கு எல்லாம் விளங்கும். இதை சொல்லிட்டு அவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அநேகர் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வருவார்கள், அவர்கள் பரலோக அரசில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விருந்தில் பங்கு பெறுவார்கள். பலர் வந்து விருந்தில் பங்கு பெறுவாங்களாம். ஐ டோன்ட் நோ ஹவ் திஸ் கோன் ஹேப்பன். ஒரு தரம் ஹெவனுக்கு போயிட்டு திருப்பி வந்ததில்லை. ஸோ we don't know. Something good ஒன்று மாத்திரங்களுக்கு தெரியும், இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்கள், அவரை நம்புகிற ஜனங்கள், தங்களோட வாழ்க்கையை பாவங்களை அறிக்கையிட்டு தங்களோட வாழ்க்கையை மாற்றி கொண்ட ஜனங்களுக்கு சந்தோஷமாக இருப்பான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களோட இருப்பான். ஆனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ இயேசு கிறிஸ்துவை, அந்த அரசுக்குரிய இஸ்ரேலர்களோ வெளியேறுக்குள்ளே எறியப்படுவார்கள். என்னத்தை சொல்ல வேண்டாம், இயேசு கிறிஸ்து இஸ்ரேலில் இருந்து இல்லை, வேறு இடங்கள்ல இருந்து என்னத்தை இயேசுகிறார், பாகுபாடு நான் காட்ட மாட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஜூ இஸ் நாட் கோயிங் டு ஷோ ஃபேவர். அதான் இயேசுக்கு சொல்ல வரேன். இயேசுக்கு சிலுவையில் இறந்தாப்புறாள். பட் அநேக யூதரானவர்கள் அந்த அரசுக்குரிய அவங்களுக்கு தான் முதலாவது கிங்டம் ப்ரீச் பண்ணப்பட்டது. முதலாவது கோலிங் வந்து யூதர்களுக்கு.
அதை புறக்கணித்த இஸ்ரேலரோ வெளியே இருளுக்குள்ளே எறியப்படுவார்கள். ஸோ உண்மையாகவே அந்த ராஜ்யத்துக்கு உரிய பெற வேண்டிய ஜனங்கள் இஸ்ரேலர்கள் அவங்க அறியப்படுவாங்க. அங்கே அழுகியும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்ற gnashing of teeth அண்ட் வெயிலிங் வீப்பிங் இருக்கும். பிரியமான சவரியில் 2 இடத்தை இயேசு கிறிஸ்து பற்றி பேசுகிறார். ஒன்று எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு, நம்ம யோசனை எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஒரு தரம் காணல இந்த 2 இடத்தையும். பட் ஒன்று எங்களுக்கு தெரியும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களோட வாழ்க்கையை 100% அர்ப்பணித்து வாழ்ந்த, அது யாராக இருந்தாலும், யூதராக இருந்தாலும், it could be Jewish, it could be anybody, non-Jewish, யாராக இருந்தாலும் இயேசுக்கு சொல்கிறார், go look at that life, அந்த லைஃப் ஸ்டைல், அவன் வாழ்ந்த வாழ்க்கையை தான் பார்க்குறார். அடுத்தது, ஈவன் இஃப் யூ ஆர் ஜூ, நீங்கள் யூதராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிற டிக்கெட் கிடைக்காது. இஃப் யூ லிவ் அ பேட் லைஃப், இயேசுக்கு சொன்னீங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னு சொன்னேன், தென் வீப்பிங்னு சொன்னால் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இட்டர்னலி. அதால் நாங்கள் சரியான கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த உலகத்தில் இப்படி வாழ்கிறோம். ஸோ கிரேட் ட்ரூத்தை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இந்த மனுஷனில் இயேசு கிறிஸ்து கண்ட குவாலிட்டிஸை நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம். அவன் மெட்டானுக்கான பிறந்து பேசினான், அவனுக்குள்ள தாழ்மை இருந்தது, அவனுக்குள்ள கீழ்ப்படிந்து இருந்து. அது மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து யாருன்றதான் அவன் சரியாக தெளிவாக அறிஞ்சிருந்தான். கனவேர் அறிய இல்லை. பட் இந்த கீழ்ப்படிவுண்ட அந்த விளக்கம் அவனுக்கு நல்லா விளங்கியிருந்தான். அவன் 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 இன்டராக்டாக ஒரு சேமன் கொடுத்த மாதிரி எனக்கு இருக்குது. அவன் இன்னும் கீழ்ப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே இருக்கணும் மெட்டாக்களுக்குன்ற அந்த தெளிவான சத்தியத்தை சொன்னான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தையில் அவன் நம்பி இருந்தான். அவர் தொட்டா மாத்திரமில்லை, அவர் ப்ரீச் பண்ணாலும் சுகமாமன்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்து. ஒரு இடத்துல இருந்து வார்த்தை அவர் சொன்னாலே சுகமான நம்பிக்கை இருந்து. அது மாத்திரமான விசுவாசம் கிரேட் பெரியது என்ற இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து சொல்கிறார். அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்கான ஃபெய்த். அது ஏன் இயேசு கிறிஸ்து இன்னும் மதிச்சு இருந்தேன்னு சொன்னால், தனக்காண்டி இல்லை, அந்த வேலைக்காரனுக்காண்டி அப்படி அவன் விசுவாசித்தான். லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிச்சு இந்த பைபிள் ஸ்டடி முடிப்போம். பிதாவை இந்த நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 110 போல் எங்களோட வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விசுவாசம், ஒரு உண்மையான ஜெனுவினான ஆண்டவரை, களங்கமில்லாத ஆண்டவரை, உண்மை 100% நம்புகின்ற விசுவாசம், எந்த புயல்கள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அசையாதபடி நாங்கள் உறுதியாய உள்ளத்தில் நம்பிக்கை வைக்க உங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. அநேகரை அழிந்து ஆண்டவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இடத்துக்கு ஆண்டவர் அழிவையும் பற்கடிப்புகளையும் போகாதபடி தடுத்து நிறுத்த அவளுக்கு சுவிசித்து சொல்ல எங்களை இதயத்தில் அப்படியான ஒரு பாரத்தை போடும். மற்றவர்கள் ஆண்டவரை படுகின்ற வேதனைகளை நாங்களும் ஆண்டவரை அதை உணர எங்களுக்கு அந்த உணர்வுள்ள இருதயம், அந்த அன்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு கருணையான இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.